வந்து ஜாஃபர் ப்ரோ இன்னைக்கு நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ ஜாஃபர் ப்ரோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. Okay, fine. So நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு and then with that we will proceed. I will just share my machine. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்துருந்தோம்னாக்கா போன வாரம் we are seeing like என்கிட்ட இப்போ டேட்டா இருக்குது, some datas. அந்த டேட்டாவை ஐம் கன்வெர்ட்டிங் into some பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறமாக அந்த பாயிண்ட்லேருந்து we are able to some query. ஸோ இந்த கொரி மூலிமா அகைன் இது என்ன பண்ணுது, திருப்பி அந்த வெக்டாருக்குள்ள கேள்விகளை கேட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் என்னோடய பாயிண்ட்னா இதுக்கு பக்கத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ தி ரிசல்ட்ஸ், டாப் என் ரிசல்ட்ஸ் தட் ஐ எம் விஷிங். ஓகேவா, டாப் என் இது எப்படி இதுவும் கிட்ட இருக்குது அப்படின்னு பண்ணதுக்கு they are using distance metrics. இங்கே நம்ம வந்து cosine similarity அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இது பார்க்கலாம். So taking this point and comparing it with all the other points. Okay, இப்போ இதில் மொத்தம் 1 கோடி பாயிண்ட்ஸ் இருந்தா ஒரு பாயிண்ட் எடுத்து திருப்பி மீதி இருக்கிற 1 கோடி பாயிண்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணி ஐ எம் கோயிங் டு கெட் தி ரிசல்ட்ஸ். நம்ம லாஸ்ட் இதில் பார்க்க சொல்ல we were dealing with பர்டிகுலர் டேட்டா செட். ஐ மீன் அது அந்த IMDb டேட்டா செட் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். IMDb ஃபார் தமிழ்நாடு, இந்த துணிவு, வாரிசு, ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எடுத்து இதுக்கான ஒரு இதை போட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கிட்டு நம்ம நார்மலாக போட சொல்ல வாட் வி ஃபேஸ்ட் இஸ், நம்மளுக்கு இது வரல, என்னது டிடெக்டிவ்னு போட்டு நான் சர்ச் பண்ண சொல்ல ஐ எம் நாட் கெட்டிங் துப்பறிவாளன் வரல. அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஸோ இப்போ நான் திருப்பி உங்களுக்கு இது மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பேசிக்காக என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அந்த இண்டெக்ஸை தான் இங்கேயே நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கிட்டு டைரெக்டாக கொண்டு போய் என்னுடைய கொரியை அந்த திருப்பி அந்த எம்பெடிங் பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு என்னுடைய கொரி அந்த வெக்டார் ஸ்பேஸில் போட்டுட்டு அண்ட் தென் எனக்கு கிட்ட இருக்கக்கூடிய டாப் என் எலமெண்ட்ஸ், இங்கே K10ன்னு சொல்லிக்கிறேன். ஸோ டாப் என் எலமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நோக்கம். ஸோ இப்போ நம்ம அதை ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லெட் இட் லோட். கேள்வி வரணுமே, கேள்வி எங்கே கேட்கல, கேள்வி. ஓகே, இங்கே ஆல்ரெடி query school detective இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போது இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐம் நாட் ஹேவிங் துப்பறிவாளன். இங்கே கொலைங்கிற படம் இருக்குது, இன்ஃபினிட்டின்னு இருக்குது, சமரா, 10 தலை, ஓங்கி அடித்தா, கண்ணை நம்பாதே, D3, ரத்தம், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. பட் இதில் துப்பறிவாளன் வரல. டாப் 10 ரிசல்ட்ஸ்லேயே துப்பறிவாளங்கிறது வரல. சரி, இப்போது ஒரு வேளை அது துப்பறிவாளன் கன்சிடர் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போ நான் இங்கே மேபி இதில் பாருங்களேன், ஓங்கி அடித்தா 110 weight இந்த படத்தில் like crimes happening in the city and investigation about the killer forms the crux of the remaining. இதில் டிடெக்டிங்கிற வார்த்தை கிடையாது, பட் somehow detect turning off for all. No idea. Okay, so crimes happening in the city, இது வந்து டிடெக்டிங்கிற வார்த்தை அதில் இல்லை, பட் இருந்தாலும் சம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடாக இட் இஸ் ஃபார்மிங் சம் ரிலேஷன்ஷிப். அது வந்து அதனால் நம்மளுக்கு டாப் 10க்குள்ளே எதுவுமே வந்துருச்சு. ஃபைன், சரி, அப்போது வேறு என்ன படம் அதில் இருந்துச்சு, இங்கே துப்பறிவாளன் இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம அது வந்து தேடி பார்ப்போம். துப்பறிவாளன் இங்கே இருக்குது. இதில் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கனாலே கனியன் பூங்குன்றான் ஏ டிடெக்டிவ்ங்கிற வார்த்தையே இதில் இருக்குது. இருந்தாலும் திஸ் இஸ் நாட் பின் கன்சிடர். ஓகே, ஸோ இப்போது அகெயின் வெக்டர் சர்ச் இட்ஸ் ஒர்க்ஸ் பெர்ஃபார்ம் நல்லா தான் ஒர்க் ஆகுது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, சூப்பராக இருக்குது. பட் எனக்கு
இருக்கக்கூடிய வார்த்தைகளே மிஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு இன்னொரு செர்ச் நம்ம கொண்டு வரணும். வெக்டர் சர்ச் இருக்குது, ஓகே, பட் அதுவே நம்மளுக்கு எல்லாமே சால்வ் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணல. இதை நீங்கள் 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து என்னதுன்னா, நீங்கள் கண்டெக்ஸ்ட் ஸ்பேஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டேட்டாவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது இதுலேயே இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன சென்டென்ஸாக தானே இருக்குது, ஹார்ட்லி லைக் 10 கேரக்டர்ஸ், ஐ மீன் 10 வேர்ட்ஸ் இருக்குமா. ஸோ அதே நான் ஒரு 20 வேர்ட்ஸ் இல்லாட்டி ஒரு பேராகிராஃப் மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அது வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஐ மீன் எனக்கு இந்த இதை கண்டுபிடிச்சி கொண்டு வரதுக்கு தெர் இஸ் எ வே. இல்லை அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக ஐ நீட் டு டூ சம் வேர்ட் சர்ச் ஆல்சோ. வேர்ட் சர்ச்னால் இப்போ நான் இங்கே அடித்தோம் பார்த்தீங்களா, துப்பரி அப்படின்னு அடித்தோன்னே, ஸோ எனக்கு இங்கே மேலே ஹைலைட் ஆயிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஏ வேர்ட் சர்ச். ஈவன் இந்த வேர்ட் சர்ச் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, இப்போ நான் இங்கே துப்பறிவாளன் இருக்குது, இங்கே போட்டால் எனக்கு இது வந்து யூனிக்கான வேர்டுன்னு எனக்கு தெரியுது. கம்ப்யூட்டருக்கு இது யூனிக்கான வேர்டுன்னு தெரியுமா? தெரியாது. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தையுமே அப்படி தான் தேடும். இப்போ நான் தட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ தட்டுங்கிறது இட் இஸ் நாட் லைக் என்ன 48 செலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஓகேவா. 47 இடத்துல இந்த தட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக சொல்ல முடியாது, நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்க்கணும். இப்போது மேபி 2 அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 362 மேட்சஸ் இருக்குது, கீழே இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ அது எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற இதுவும் இருக்குது. ஸோ இப்போது நான் டெக்ஸ்ட் பேஸ் சர்ச் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள கேள்வி. ஸோ ஒரு பேசிக் ஒரு வே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, TF IDF. இதில் என்ன கதைனாக்கா, TF அப்படின்னா டேர்ம் ஃப்ரீக்வன்சி. டேர்ம் ஃப்ரீக்வன்சினா அகெயின் அந்த வார்த்தையிலே இருக்குது, அந்த பர்டிகுலர் டேர்ம் எத்தனை வாட்டி அக்கர் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இந்த பர்டிகுலர் கிவன் சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் ஆர் பேஜ் ஆர் லைக் வாட் எவர். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வார்த்தை நிறைய வாட்டி அக்கர் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, தென் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் இஸ் பீன் ரிலேட்டட் டு தி கிவன் கொரி. இப்போது என்னுடைய கொரியில் ஐ எம் கிவிங் ஒன் வேர்ட், ஏதோ ஒரு இப்போ டிடெக்டிங்னு வச்சுப்போமே, அப்படி கொடுக்குறேன்னா அந்த வார்த்தை டேக் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக எடுத்துன்னு அதில் போயிட்டு டிடெக்டிங்கிற வார்த்தை இருக்குதா, எத்தனை வாட்டி அக்கறை இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்டில் மேபி ஒரு 10 வாட்டி அக்கறை இருக்கலாம், இன்னொரு டாக்குமெண்ட்டில் 1 வாட்டி அக்கறை இருக்கலாம், இன்னொரு டாக்குமெண்ட்டில் 2 வாட்டி அக்கறை இருக்கலாம். ஸோ நான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது டேர்ம் ஃப்ரீக்வன்சி. இவன் வந்து சொல்கிறான், ஓகே அதிகமாக பேசிக்காக அது கவுண்ட்டு தான், அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான வேல்யூ, அவ்வளோதானே தவிர வேறு எந்த விதமான ஸ்டஃப்பும் கிடையாது. ஐடிஎஃப் என்னதுனாக்கா இன்வர்ஸ் டேர்ம் ஃப்ரீக்வன்சி. அது என்ன பண்ணுனாக்கா, நீ நிறைய இருந்தாலும் நிறைய கணக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. இப்போது தட்டு, டு, இஸு, ஏ இந்த மாதிரி எழுத்துக்களும் லைக் வார்த்தைகளும் உங்களுக்கு பேராகிராஃபில் ஆப்வியஸாக வரும். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் சம்திங் வி வில் சே. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஐ மீன் அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா? கிடையாது. ஓகே, வேறு என்ன பண்ணலாம்? சரி, இதை நான் எடுத்துகிறேன்ப்பா, இதை நான் சம் மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக தூக்கி வெளியே எழுஞ்சிட்டேன். ஃபைன், ஹாப்பி. சரி, அப்போ நான் டிடெக்டிங்கிற வார்த்தையை ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் ஒரு 1000 வாட்டி நான் போட்டிருந்தேன்னா எனக்கு ஓகேவா? டிடெக்டிவ்ங்கிற வார்த்தையே சும்மா ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி நான் ஒரு 1000 வாட்டி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஆர் லைக் அந்த ஒரு இப்போ நம்ம பார்க்குறது சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்லேயே ஒட்டுமொத்தமாக ஒரு 10 வார்த்தையை டிடெக்டிவ்னு போட்டுனே இருக்கிறேன். அது அப்படி போட்டாலும் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அதுவுமே தப்பு தான். ஏன்னா இட் ஷுட் பி லைக் ஆக்சுவல் சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸில் அந்த டிடெக்டிங் வார்த்தை இருந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ். அதை நான் வந்து ஐ மீன் ஒரு பிரேக் மாதிரி நான் பண்ணக்கூடாது.
அது நான் பிரேக் பண்ணிட்டேனாக்கா தென் எனக்கான இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ எனக்கு கட் ஆயிரும். நான் ஓகே இப்போ இது வந்து யார் வேணால் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த இதை வந்து டேட்டாவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். டேட்டா வர டேட்டா தான். ஸோ அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், அது என்ன கதை அப்படிங்கிறது இதுக்கான ஒரு மார்க்கை கொடுக்குறது ஐடிஎஃப். ஓகே, ஸோ இப்போ டிஎஃப் ப்ளஸ் ஐடிஎஃப் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து we are going to give a score. அந்த ஸ்கோரை பொறுத்து தான் நம்மளுக்கு திருப்பி இன்னொரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் இருந்து லைக் ஓகே இந்த டாக்குமெண்ட் மைட் பி ரிலேட்டட் டு தம் இல்லாட்டி நாட் ரிலேட்டட் டு தம். தீஸ் ஆர் பியூர்லி ரூல் பேஸ்ட். எந்த மேக்ஸும் இதில் கிடையாது. பியூர்லி ரூல் பேஸ்ட். எத்தனை வாட் அக்கறை இருக்குது அண்ட் தென் நான் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கிறேன், எத்தனை வாட் அக்கறை இருக்குது இல்லை அக்கறை ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த த்ரெஷோல்ட வெளியே தாண்டிச்சு இல்லை குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா தென் ஐ எம் கோயிங் டு சி. இது பியூர்லி ரூல் பேஸ்ட். ஓகே, இதே தான் அந்த டெக்ஸ்ட் சர்ச்சை தான் நீ சொல்ல வந்தியா? இல்லை, நான் சொல்ல வந்த என்ன கருத்தம்னா BM25 பெஸ்ட் மேட்ச் 25. அது என்ன பண்ணுனாக்கா இந்த ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான், பட் இன் ஏ ப்ராபபிலிஸ்டிக் மேனர். ப்ராபபிலிஸ்டிக் மேனரில் சம் ஃபார்முலா, பெரிய ஃபார்முலா இருக்கும். அதை பொறுத்து இட் இஸ் கோயிங் டு அதுவுமே டிஎஃப் ஐடிஎஃப் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை வச்சுட்டு தி ஹேவ் டிஃபைன்ட் ஒன் ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி ஓகே இந்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது அது டிசைட் பண்ணி கொடுக்கும். அதுதான் ஃப்ளோ. அதுதான் இந்த டெக்ஸ்ட் பேசிக் டெக்ஸ்ட் சர்ச்சுமே இங்கே பண்ணுது. ஓகேவா? இப்போ இதே விஷயந்தான் நம்ம ஃபஸ்ட் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த டிஎஃப் ஐடிஎஃபை ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கிட்ட என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக அனலிட்டிக்கே பேக்கேஜ் தான் எடுத்துகிறேன். இதில் ஸ்டாப் வேர்ட்ஸுங்கிறதுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸ்டாப் வேர்ட்ஸ் எதுக்குனாக்கா அந்த இஸ் தட்டு அந்த வார்த்தைகள்லாம் இருக்குங்களே அது எல்லாமே தூக்கி எறிகிறதுக்காண்டி ஸ்டாப் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு, ஸோ இப்போ என்கிட்ட சம் செட் ஆஃப் ஸ்டாப் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டாப் வேர்ட்ஸ் ஸோ இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாமே தேவையில்லாத வார்த்தைகள். அதாவது அகெயின் இது வச்சு தான் உங்களுக்கு சென்டென்ஸை கட்டமைக்கப்படுகிறது. பட் இருந்தாலும் இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஏ இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ப்ரீ ப்ராசஸ் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட் நான் உள்ளே கொடுக்குறேன், டெக்ஸ்ட் ஆர் லைக் த சென்டென்ஸ். அதை வந்து திரும்பி அல்ஃபபெட்டிக்கலாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து இந்த டோக்கன்ஸ் போட்டுட்டு அண்ட் தென் அது வந்து இந்த ஸ்டாப் வேர்ட்ஸில் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு போட்டுக்கிட்டு அப்புறமா ஸ்டெம்மிங் பண்ணிடுறேன். ஸ்டெம்மிங்னு என்னதுன்னா இப்போ நீங்கள் அதுக்கான ரூட் வேர்டை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரூட் வேர்டுனா ஃப்ளையிங்கோடைய இது வந்து என்ன வருதுன்னு பார்ப்போமே. டிஸ்கால் ஃப்ளை வரும் ப்ரோ. ஸோ எஃப்எல்ஐ அப்படின்னு இங்கே வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அது வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ரீ ப்ராசஸிங். அதுக்கப்புறமாக அந்த கால்குலேஷன் கம்ப்யூட் டிஎஃப் பேசிக்காக அந்த கவுண்டர் தான். அந்த மொத்தம் எத்தனை டோக்கன்ஸ் இருக்குது அந்த டோக்கன்ஸோடைய வைட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் தி ஐட்டம் டோட்டல் டோக்கன்ஸ் எவ்வளோ, அதில் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டத்துக்கு என்னென்ன கவுண்ட்டு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டேர்முக்கு. ஸோ இது என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த சென்டென்ஸுக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வார்த்தை அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் எத்தனை வாட் அக்கறை இருக்குது அதுதான் டிஎஃப். என்னடா இது எக்ஸிக்யூட்டால இது அப்படியே ஐடிஎஃப். ஸோ இங்கே அதனுடைய அகெயின் இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு தேர் ஹேவிங் சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா லாக் யூஸ் பண்ணி. ஸோ அதையும் எடுத்து போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இந்த டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டார்ஸ்னு ஒன்று போட்டுறோம். ஸோ இதை வச்சு we are going to have both vectors and then என்ன அந்த வார்த்தை இருந்துச்சு அந்த இது. அதுக்கப்புறமா கொசைன் சிமிலாரிட்டி போட்டுக்கிறேன். அதுக்கான ஸ்க்ராட்ச்லேருந்து எடுத்து போட்ட ஃபார்முலா. ஓகே, நவ் திஸ் இஸ் மை சென்டென்சஸ், these 3 items.
இப்போது இதை நான் திருப்பி நான் டிஎஃப் ஐடிஎஃப் நான் போட்டுட்டு இங்கே நான் வந்து இங்கே போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நாங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போது ஒக்காபுலரினா இப்போ இதுதான் இருக்குது, இதுதான் மெயினான எழுத்துக்கள் ஸ்டெம்டு பண்ணி என்கிட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு நான் இப்போ இங்கே சும்மா செக் பண்ணுறேன். இது வெக்டர்ஸ் 0க்கும் 1க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஎஃப் ஐடிஎஃப் வெக்டர்ஸ் ஃபஸ்ட் நம்ம எடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டடா டடா டடா. ஸோ 3 சென்டென்ஸுக்கு ஐ எம் கெட்டிங் 3 டிஃப்ரெண்ட் எம்பெடிங் பாயிண்ட்ஸ். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, சிமிலராக இருக்கா டிசிமிலராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு we are just putting this cosine similarity for all the 3 items and we are just saying like document 1 versus 3 டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2வும் கிட்ட தான் இருக்குது கம்பேர்ட்லி டு அதர். டாக்குமெண்ட் 1ங்கிறது மிஷின் லேர்னிங் இஸ் ஃபன் அண்ட் பவர்ஃபுல், பைத்தான் மேக்ஸ் மிஷின் லேர்னிங் இஸ் ஹியர். ஸோ இது ரெண்டுமே க்ளோசர் டு ஈச் அதர். தென் டாக்குமெண்ட் 2 and 3. ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ட தான் இருக்குது. பட் வித்தின் அவர் கண்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு 2 இருக்கிறதுமே ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம டிஎஃப் ஐடிஎஃப் எப்படி போட்டிருக்கோங்கிறது வச்சுருக்கோம். இதே விஷயத்த நம்ம வந்து இங்கிட்ட உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னாக்கா we can simply put this keyword searching மாதிரி ஒன்று இருக்குது. அதை நம்ம enable பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அகெயின் இது வந்து அந்த ஓப்பன் சர்ச்சோட ஒரு ஃபார்மெட்டு அது கொடுத்துக்கிட்டு இங்கே ஐ எம் ஹேவிங் திஸ் கீவேர்ட் சர்ச் ஆல்சோ டுகெதர். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இங்கே டெக்ஸ்ட்டு மேட்ச் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் அந்த கீவேர்ட் சர்ச்சுக்கான அந்த இது. நீங்கள் BM25 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. பை டிஃபால்ட்டே உங்களுக்கு உள்ள டிகே அப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே ஹைப்ரிட் சர்ச்சில் என்ன பண்ணுறேன்னா அவன் கொரியை எடுத்துக்கிட்டு, அதாவது என்ன அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிற கொரி இருந்துச்சுன்னா அந்த கொரியை எடுத்துக்கிட்டு தென் ஐ எம் டூயிங் போத் வெக்டார் சர்ச் அண்ட் தென் ஐ எம் டூயிங் திஸ் கீவேர்ட் சர்ச். இப்போது நான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். வெக்டார் சர்ச்சுக்கு நீ வந்து 60% இம்பார்ட்டன்ஸ் கொடு, கீவேர்ட் சர்ச்சுக்கு 40% மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக எடுத்து போட்டு நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுக்கிட்டு ஸோ யாருக்கு அதிகமாக இருக்குதோ அது மாதிரி போட்டுட்டு அண்ட் தென் அதை திருப்பி நீங்கள் ரேங்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எத்தனை ஐட்டம் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் என்டையர் ஃப்ளோ ஒர்க்ஸ். நவ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா கிளியர் இங்கிட்ட ஆல்ரெடி இருக்குதா ஹைப்ரிட் சர்ச் ஆஃப் டிடெக்டிவ் அப்படிங்கிறத தேடட்டோன்னு சொல்லிடுறேன். ஸோ ஓகே இது மேலே இருக்கணும்னு தேடுவோன்னா சப்ளைம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு எடுத்தேன். ரைட். Okay, so here now we are getting the document values. நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே anal.items ஓகே இருங்க. இதுக்கு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுலேருந்தே நம்ம அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். 122 இது என்னது, இது கிடுகுவா தெரில, என்ன படம்னு தெரில.
அப்புறமாக 143 இல்லை இது வேறு 122 டாட் கொலை அது வந்து சொல்லியிருக்குது. அப்புறமாக 143 டாட் துப்பறிவாளன் இப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம நோக்கமாக இருந்துச்சு. அண்ட் தென் 209 சைத்ரா, ஸோ இது என்ன படம்னு தெரில. அப்புறமாக 115 இன்ஃபினிட்டி, அதுவும் கைண்ட் ஆஃப் டிடெக்டிவ் படம் தான், நெட்டி நடிச்சிருப்பார். 191 சமரா, இதுவும் என்ன கதைன்னு தெரில. ஸோ நவ் இப்போ நம்ம டாப் 5 தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ ஐ எம் கெட்டிங் சம்வார் ரிலேட்டட் டு திஸ் ஐட்டம்ஸ். ஸோ நான் என்ன இங்கே டிடெக்டிங்கிற வார்த்தையே இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பைன்டு இதுக்கு நீங்கள் எடுத்து போட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் போத் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ், உங்களுக்கு வெக்டர் சர்ச்சும் நடக்கணும், அதே சமயத்தில் டெக்ஸ்ட் சர்ச்சும் நடந்துட்டு உங்களுக்கு 2 ரிசல்ட்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யூ கேன் யூஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலி இருக்கும். ஸோ இப்போ இது மற்ற லைப்ரரிஸில் இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற லைப்ரரிஸில் இப்போ தான் டெவலப்பே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பன் சர்ச்சில் அஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சராக இதில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் என்டையர் ஸ்டஃப் இஸ். Any queries or any thought process, any discussions? இப்போ கொண்டு வரணும்னா எப்படி செட் பண்ணாத இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ வெப் அப்ளிகேஷனா இதை கொண்டு வரணும். சர்ச் பண்ணா எனக்கு வெப்ல வந்து அந்த இந்த சஜஷன்ஸ் வரணும் அப்படின்னா எப்படி அதை டிசைன் பண்ணுவீங்க, ஆர்கிடெக்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னாக்கா, இஃப் இட் இஸ் லைக் ஆல்ரெடி ஒரு வெப் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, இதை நான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு லோட் இட். லோட் பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு எக்ஸ்போஸ் திஸ் as an API பண்ணிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை இது மூலிமா நான் ஸ்கோரிங் பண்ணிப்பேன். அவ்வளோதான். ஸோ தட் நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் தேட சொல்ல நீங்கள் இங்கிட்ட நீங்கள் தேடி பார்க்கலாம். எப்படி பண்ணுவீங்க இண்டெக்ஸிங்? எப்படி பண்ணுவீங்க? டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம். ஸோ இப்போ இப்போ 2 விதமான சர்ச்சஸ் நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து என்னதுன்னா உங்களோட ப்ரைமரி டிபி, தட் இஸ் தி SQL. இல்லாட்டிக்குனாக்கா நம்ம இங்கே சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இங்கே ஃபார் தி கிவன் கோரி நீங்கள் இப்போது இந்த இருக்கக்கூடிய இந்த செகண்டரி டிபியை செகண்டரி சர்ச் தான் நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. யூ ஒன்ட் பி கோயிங் டுகெதர் டு தி டிபி அண்ட் அதில் நீங்கள் கொரி பண்ண போட முடியாது. ஸோ என்ன பண்ணுவீங்கனாக்கா அந்த கொரி அப்படியே இங்கிட்ட தான் வரப்போகுது. இங்கிட்டிருந்து ரெஸ்பான்ஸ் மேபி இட் கேன் கிவ் யூ தி ஐடிஸ். இப்போ இங்கிட்ட ஐடிஸ் கொடுத்துருச்சு பார்த்தீங்களா, 122 143 209ங்கிறது அந்த இது என் டிபியில் இருந்துச்சுனாக்கா நான் அதை அப்படியே ஃபெச் பண்ணி இந்தாப்பா ரிசல்ட் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். தட் இஸ் ஒன் வே. ஆனால் இது வந்து இட்ஸ் ரவுண்ட் ட்ரிப்பாக நடக்கும். ஐ மீன் இட்ஸ் டேக்கிங் சம் டைம். இதை நான் ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கு நான் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுவே கொஞ்சம் நேரம் எடுக்குது. லோக்கல் மிஷின் தான் ஓடுது, பெரிய இதெல்லாம் கிடையாது, இது ஓடுது. இது ஏன் அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னாக்கா, நான் லாஸ்ட் செஷனில் சொன்னதான், இது வந்து KNN யூஸ் பண்ணுது. KNN என்ன பண்ணோம், ஃபார் எனி கிவன் வார்த்தை. இப்போது உங்கள் இதில் கயமையான்ட்டு நிறைய டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் புதுசாக ஒரு எழுத்து இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கொரி இங்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஆக்சுவலான கொரி. அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிட்டீங்க கிராஃபில். இப்போ இது என்ன பண்ணுன்னா, இதுலேருந்து இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ், இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ், இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். இது பை டிஃபால்ட்டாகவே இந்த அல்காரிதம் ஸ்லோ தான். KNNங்கிறது இட்ஸ் ஸ்லோ தான். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னா, ANN அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அல்காரிதம் இருக்குது. அதை நோக்கி போவேன். அங்கே எனக்கு ஃபாஸ்டராக இருக்கும், பட் ஐம் ஹேவிங் ஏ ட்ரேட் ஆஃப். என்ன ட்ரேட் ஆஃப்னா, சில ரிலேட்டடான வார்த்தை, ஐ மீன் சில ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் எனக்கு மிஸ் ஆகலாம்ல, மிஸ் ஆகும். ஸோ பட்
ஐம் கோயிங் டு கெட் சம்வாட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ். இப்போது ரிசல்ட்டில் எனக்கு 100 இது நான் ஒரு 10 இது நான் கேட்குறேன்னாக்கா அட்லீஸ்ட் ஐ கேன் விஷ் யுவர் 6 இது கண்டிப்பாக ரிலேட்டடுன்ட்டு. ஸோ ஆனால் அது வந்து ஃபாஸ்டராக இருக்கும், நான் அதை நோக்கி போகலாம். இட்ஸ் அகைன் ட்ரேட் ஆஃப் தான், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து. ஷக்கில் புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் அந்த திருப்பி அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இட் வில் லைக் மச் ஃபாஸ்டர். அதுக்கப்புறமாக நீங்கள் நார்மலாக அது இண்டெக்ஸ் தான் கொடுக்க போகுது. லைக் எனி ஐடி நம்ம என்ன அந்த மெட்டா டேட்டா கூட மேப் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடி கொடுக்க போகுது. அதை எடுத்துகிட்டு நம்ம ப்ளே பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸ்க்ரீன் ஃப்ரீஸா? இல்லையே, எல்லாருக்கும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சா? ஓகே, பெட்டர், ஃபைன். ஓகே, வேறு யாருக்காச்சும் இன்னைக்கு கேள்விகள்? ஓகே ஷக்கில், அது புரிஞ்சுதுங்களா? எடுத்து அதுக்கப்புறம் இப்போது கேஎன் அல்காரிதம் வந்து ஸ்லோ தான், அதுக்கு பதிலாக நான் ஏஎன் அல்காரிதம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு அங்கே கொஞ்சம் ட்ரேட் ஆஃப் இருக்கும். சில சில ஆக்சுவலாக ரிலேட்டடான டேட்டா கூட எனக்கு மிஸ் ஆகலாம். ஸோ நான் அதுக்கு பதிலாக நான் ஐம் ஓகே வித் இட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஏஎன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் லைக் மச் ஃபாஸ்டர். அதுக்கப்புறமாக நீங்கள் இண்டெக்ஸ் கொடுக்க போது இண்டெக்ஸ் இதுக்கு நீங்கள் டேட்டா பேஸை திருப்பி நீங்கள் செக் பண்ணிட்டு யூ கேன் ரிட்டன் த ரிசல்ட். ஓகே. இன்னும் நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. இது எல்லாமே வித்தின் எ செகண்ட் ஆர் லைக் லெஸ் தென் எ செகண்ட் இது நடக்கணும். ஸோ இப்போ அடுத்த நான் தான் ட்ரை அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட் மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என் மிஷினில் வச்சுக்கிட்டு டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டு ஐ எம் கோயிங் டு இண்டெக்ஸ் இட் யூஸிங் திஸ் ஓப்பன் சர்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு பில்ட் ஏ சர்ச் இன்ஜின். ஸோ அது எனக்கு லெஸ் தென் செகண்ட் நடந்துச்சுனாக்கா இட் இஸ் லைக் சூப்பரான ஒரு ஐட்டம், நல்லாயிருக்கும் பார்க்க. அப்புறம் திருப்பி நான் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வி கேன் ப்ளே வித் இட். ஓகே, இது எப்படிலாம் ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட் செஷனாக அந்த பில்டிங் சர்ச் இன்ஜின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ட்ரை அவுட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். வேறு யாருக்காச்சும் இன்னைக்கு கேள்விகள்? ஹரி, மனோகர், விஷ்ணு, குரு பிரகாஷ். இல்ல ஜி. ஓகே ஃபைன். ஓகே தென் அப்போ முடிச்சுக்கலாம்.